வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே பரஸ்பர நன்மைக்கான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியுடன் தொலைபேசியில் உரையாடினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் முயற்சிகளுக்கு திரு அல்தானி ஆதரவு வெளிப்படுத்தினார். நாடு முழுவதும் 244 குடிமை பாதுகாப்பு மாவட்டங்களில் இன்று நடைபெறவுள்ள குடிமை பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் நேற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுடன் காணொலி காட்சி மூலம் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த 244 மாவட்டங்கள் அல்லாது பாதிப்பு வாய்ந்த அதிகமுள்ளதாக கருதப்படும் இதர மாவட்டங்களிலும் இன்று ஒத்திகை நடைமுறைகளை மேற்கொள்ள நேற்றைய மறு ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் குடிமை பாதுகாப்பு அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு விவேக் ஸ்ரீவாஸ்தவா தெரிவித்துள்ளார். இன்றைய ஒத்திகை நடைமுறைகள் குறித்து ஆகாஷ்வாணியில் நேற்று மாலை ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். வான்வழி தாக்குதல் மற்றும் மக்கள் வெளியேற்றம் தொடர்பான இத்தகைய ஒத்திகைகள் அந்தந்த பகுதிகளில் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கின்ற போதிலும் பெரிய அளவில் நாடு முழுவதும் குடிமை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவது பல ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளால் உலகச் சந்தையின் வாய்ப்புகளையும் எட்ட முயன்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆளுநர்களுக்கு இடையே இத்தாலியின் மிலன் நகரில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் நேற்று ராஜஸ்தான் 6 தங்கம் உட்பட மொத்தம் 8 பதக்கங்களுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. கர்நாடகா 2வது இடத்திலும் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளன. நேற்று மும்பையில் நடைபெற்ற IPL போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.